வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு நியூ மாடல் பேஸ்கெட் தான் போட போகிறோம். சின்ன சைஸ் பேஸ்கெட் தான் அது. சரிங்களா, ரொம்ப பெருசு இல்லை, சின்ன சைஸ் தான். அது நம்ம எப்படி போட போகிறோம், இது நியூ நம்ம சேனலில் நியூ பேட்டர்ன். அதில் வந்து வேறு மாடலில் போட்டிருக்கோம். பட் ஆனால் வந்து இந்த பேட்டர்ன் போடுறது நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்த்து நம்ம போடுறோம். சரிங்களா, நான் இது வரைக்கும் போட்டதில்லை இந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் போட்டிருக்கோம் நம்ம, ஆனால் வந்து இப்போ போடுற பேட்டர்னில் போட்டதில்லை. நடுவில் கொஞ்சம் பார்டர் மாதிரி வச்சுட்டு மேலே வளர்த்திருக்கோம். ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஆல் ஓவர் பேஸ்கெட் ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் வரும் அப்படின்றத இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம போட போகிறோம். சரிங்களா, இதுக்கு வந்து நான் இந்த மெட்டாலிக் ஒயர், இந்த ஸ்ரீ சக்ரா சேனலில் மெட்டாலிக் ஒயர் வந்து இந்த பீச் கலர் மாதிரி இருக்குது. இந்த கலர் தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ எவ்வளோ கட்டு ஒயர் கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த ஒயருக்கு அப்ராக்சிமேட்டாக தாங்க அளவு எடுக்கிறேன். எந்த அளவுக்கு இது கரெக்டாக வரும் அப்படின்றத இந்த பேஸ்கெட்டை முடித்த பிறகு தான் சொல்ல முடியும். நான் வந்து ஒரு அளவு இது கூடுதா குறையுதான்றத போட்ட பிறகு தான் தெரியும். அதனால் நான் போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். கரெக்ட் மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம எடுக்கலாம். ஸ்டீல் ஸ்கேலில் தான் அளவு எடுக்கிறேன். 1 2 3 4 5 5.5 5.5 ஸ்கேல் அளவில் எத்தனை கட்டு ஒயர் எடுக்க போகிறோன்னா நம்ம 20 கட்டு ஒயர் எடுக்க போகிறோம். இதே மாதிரி 5.5 ஸ்கேலில் 20 கட்டு ஒயர் இதே கலர். நம்ம பேஸ்கெட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதே கலரில் தான் போட போகிறோம். அதனால் மொத்தமாக 20 கட்டு ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி 20 கட்டு ஒயரையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கட்டு ஒயரை எடுத்துக்கலாம். ஒரு கட்டு ஒயரை எடுத்து 2 கார்னரையும் ஒன்றா வெடித்து மடிச்சுக்கலாம். மடித்து சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம பேஸ் வந்து ஒரு 8 லைன் தான் போட போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சமாகவே ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டுக்கலாம். அந்தளவு விட்டுட்டு ரன்னிங் ஒயரில் மடிச்சுக்கிட்டு நம்ம அந்த அளந்து விட்ட ஒயர் கீழ்ப்பக்கமாக வரணும். ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயர் மேல் பக்கமாக வரணும். அதை அப்படியே லூப்பாக ஃபார்ம் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு நாட்டை போடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 இன்ச்சு தான் கம்மியாக விட்டோம். அது கரெக்டாக இருக்கணும் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கரெக்டாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால தான் 2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இப்போது இந்த மேலே இருக்கிற இந்த 2 ஒயரையும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். இந்த கட் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். நமக்கு கரெக்டாக அப் அண்ட் டவுன் வருது. இதே மாதிரி இது ரன்னிங் ஒயர், இதை அப்படி விட்டுடலாம். அடுத்த நாட்டு பேஸ் வந்து இதுக்கு நார்மல் நாட்டில் தான் போட போகிறோம். இது பெருசாக எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்த கட்டு ஒயரை எடுத்து இந்த மாதிரி சென்டர் பண்ணி நம்ம 2 கார்னரையும் ஒன்றா வச்சு சென்டர் பண்ணிவிட்டு நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கலாம். பேஸ் போடும்போது ஒவ்வொரு ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயருக்கும் நம்ம அப் அண்ட் டவுன் செக் பண்ணிட்டோம்னா பேஸ்கெட்டை வளர்த்தும் போது நம்மளுக்கு ஒரே ஈவனாக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஒயர் ஒரு பக்கம் வரும். அதனால அந்த ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டிதான் நம்ம ஒவ்வொரு ஒயரையும் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பாருங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, அடுத்து இப்போ நம்ம 3ஆவது ஒயரை இப்போது ஜாயின் பண்ணுறோம். இப்போ 3 ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே இது அளந்து விட்டுருக்கோம். ஒரு 2 இன்ச்சு கம்மியாக அளந்து விட்டுருக்கோம். அந்த ஒயரை இப்போ லாஸ்ட் நாட்டு 20ஆவது நாட்டு போட்டுட்டு அதே மாதிரி அளந்து நம்ம இங்கே கட் பண்ணி
இதை சென்டர், அதுக்கப்புறம் இதை மார்க் பண்ணிக்கலாம். ஒரு அதான் நம்மளுக்கு அடையாளம். நம்ம பேஸ் வந்து 8 லைன் போட போகிறோம். மேலேயும் ஒரு பக்கம் 4 லைன், மொத்தம் சேர்த்து 8 லைன் தான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? அந்த 8 லைனை அப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் அளந்து விட்டுட்டு ஆரம்பிக்கணும். 20 நாட் போட்டுட்டு திரும்பவும் நம்ம எவ்வளோ அளந்து விட்டுருக்கோமோ இந்த ஃபர்ஸ்ட் நாட்டுக்கு அளந்து விட்டு அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிடணும். ஒரு லைனுக்கும் அதே மாதிரி போட்டு பேஸ் வந்து 8 லைன் போட போகிறோம். 8 லைனை போட்டுட்டு நம்ம பாருங்க, இப்போ நம்ம இந்த பேஸ்கெட்டுக்கு பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 நாட்டு நம்ம கட்டு ஒயர் எடுத்திருக்கோம். 20 நாட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பேஸ் வந்து எத்தனை லைன் போட்டிருக்கோம்னா 1 2 3 4 5 6 7 8 8 லைன் போட்டிருக்கோம். நம்மளுக்கு 8 நாட்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை பேஸ் போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நீட்டாக வந்து நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக போட்டிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வச்சு இது பேஸ் போடும்போது நம்ம சென்டர் நாட்டை பேஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம போட்ட ஃபஸ்ட் லைன். இதை பேஸ் பண்ணி மேலே 1 2 3 4 லைனும், இதை பேஸ் பண்ணி கீழே 1 2 3 லைனும் போட்டிருக்கோம். மொத்தம் 8 லைன். சென்டர் லைனு, அதுக்கு கீழே 3 லைனு, மேலே 4 லைன், மொத்தம் 8 லைனாக போட்டுருவோம். ஒரு லைன் வந்து மாற்றி போடுறதுனால பெருசாக வித்தியாசம் நமக்கு வந்துடாது. இது வந்து கட்டு ஒயரும் சரி பேஸும் சரி ஆட் நம்பர்ஸ் எடுக்கக்கூடாது, ஈவன் நம்பர்ஸில் தான் எடுக்கணும். சரிங்களா? இப்படி ஈவன் நம்பர்ஸில் தான் எடுக்கணும். நம்ம எப்பயுமே ரெட்டைப்படை நம்பர்ஸில் தான் எடுக்கணும். அதனால தான் 20 கட்டு ஒயர் எடுத்திருக்கேன், 8 லைனு பேஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் பேஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை மெஷர்மெண்ட் கூட்டியோ குறைச்சோ, நீங்கள் கொஞ்சம் இந்த பேஸ்கெட்டோட சின்னது வேணுமோ பெருசு வேணுமோ நான் போட்ட பிறகு அவுட்புட் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி கூட்டி எடுக்கதா குறைச்சி எடுக்குது உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, பேஸை போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம ஒரு லைன், ஒரே ஒரு லைனை நம்ம போட போகிறோம். நம்ம செருகிறதுக்காக கொஞ்சம் விட்டுட்டு, எப்பயுமே கொஞ்சம் விட்டுட்டு போடுவோம். அதே மாதிரி நான் இப்போ இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்க. இது உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் விட்டுட்டு போடுவோம். நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்த நாட்டு போடும்போது இதையுமே அதுக்குன்னு மெனக்கெட்டு செருகாமல் அடுத்தடுத்த நாட்டில் நான் வச்சு சேர்த்து வச்சே போட்டுட்டு வந்துடுவேன். எனக்கு அந்த இன்சர்ட் பண்ணுற வேலை மிச்சம். பாருங்கள், ஒயரை நான் இன்சர்ட் பண்ணாமல் அப்படியே சேர்த்து வச்சே போட்டு வந்துடுவேன். இனிமேல் இது சென்டர் பண்ண இந்த நாட்டு நம்மளுக்கு அடையாளப்படுத்தணும் இல்லைங்களா, அது தேவையில்லை, அதை பிரித்து விட்டுடலாம். அது அடுத்தடுத்த நாட்டை நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். ரன்னிங் ஒயர் இது வந்து நம்ம ஜாயின் பண்ண அந்த பேஸ் போட்ட அந்த ஒயரு கட் ஒயரு எல்லாமே வரும். நாட்டு எப்பவுமே நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ தான் பேஸ்கெட்டு நம்மளுக்கு நிறைய பேருக்கு கேட்குறீங்க, நாங்கள் பேஸ்கெட் போடுறோம் ஆனால் எங்களுக்கு சேல் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. இது வந்து கெட்டு போகிற பொருளுங்க. போட்டு வச்சா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து வாங்க. அதை சேஃப்டியாக நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம ஒரு 6 மாதம் கழிச்சு கூட நம்ம அதை பேக்கிங் பண்ணி வச்சோம்னா இப்போயே போகலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு வீட்டிலேருந்து போடுறவங்க அப்படியே உடனே வந்து வெக்ஸ் ஆயிடுறீங்க, நம்ம போட்டோம் ஒரு பேஸ்கெட்டு சேல் ஆகலை அப்படின்ட்டு. எங்களுக்குமே கூட ஒரு 6 மாதம் கூட நாங்கள் கையில் வச்சுருப்போம். ஒரு சில பேஸ்கெட்டு இது மாதிரி டெமோவுக்கு போடுற பேஸ்கெட்டு நிற்கும். அது சேல்க்குன்னு போட்டால் அது வந்து கொஞ்சம் நிற்க தான் செய்யும். நம்ம அடுத்தடுத்த பேஸ்கெட் போடும்போது நம்ம டிசைனாக போட்டோம்னா
நமக்கு வந்து சேல் ஆகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா நம்மளோட அதே மாதிரி போடுறது குவாலிட்டியான ஒயரில் அந்த வெளுத்து போகாமல் சாயம் போகாமலாம் இருக்கும். ஒரு சில கலர்ஸ்லாம் வந்து போக தான் செய்யும். அது என்ன தான் காஸ்ட்லியாக வாங்கினாலும் ஒரு சில ஒயர்ஸ்லாம் கலர் பிடிக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பேசிக்கிட்டே கார்னர் திருப்பிட்டோம். நான் அந்த ஒயருமே சேர்த்து சேர்த்து வச்சு போட்டுட்டு வந்துட்டேன். சரிங்களா? சுற்றி ஒரு லைன் போட்டுட்டு கார்னர் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, அதையும் இந்த வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக வேண்டிதான் நான் எதுவுமே போட்டு வரேன். நம்ம ஒரு கார்னர் திருப்பிட்டு ஒரு வச்சுட்டு கார்னர் திருப்பி அந்த ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுடுங்க. நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணணும், எந்த மெத்தடில் நம்ம போட போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி போட்டு இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணாதீங்க, கட் பண்ணாமல் வைங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணுன்றதை பார்ட் 2ல் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அது மூலமாக அவங்களுக்கும் இந்த பேட்டர்ன் தேவைன்ற பட்சத்தில் அவங்களும் பார்த்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இது ஒரு மினி சைஸ் தான் வரும். குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பேக்காக கூட நம்ம இதை கொடுத்து அனுப்புறதுக்கு ஹாஃப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் போட்ட பிறகு உங்களுக்கு அவுட்புட் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஒயர் கூட்டி எடுக்கிறதா குறைச்சி எடுக்கிறதான்றதை கஸ்டமைஸாக நீங்கள் சைஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. அதுக்குமே நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். தேங்க்யூ.